ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். பேங்க் ஆஃப் பரோடாவிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 4000 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் 15000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான எக்ஸாம் நீங்கள் வீட்டில் இருந்தே எழுதலாம். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 11/3/2025. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்கான லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 19/2/2025 அண்ட் 11/3/2025 இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 4000 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக 223, அதாவது 223 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இந்த வேகன்சிஸை கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பாண்டிச்சேரியிலையும் 10 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் நாப்ஸ் அண்ட் நாட்ஸ் போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்ன நம்ம ஃபர்தராக பார்ப்போம். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். அண்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் 12 மாதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான், இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் பேங்க்குக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேருந்து வர அப்ரெண்டிஸ் ஜாபை விட இந்த பேங்க் செக்டர்ஸ்லேருந்து வர அப்ரெண்டிஸ் ஜாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டைஃபண்டும் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் வேகன்சியை டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம பார்ப்போம். சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர் அண்ட் வேலூர்னு 16 டிஸ்ட்ரிக்ஸில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு கம்யூனிட்டி வைஸாக 10 இயர்ஸ், 13 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 2 வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது nats.education.gov.in அண்ட் www.apprenticeshipindia.gov.in 2 வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதை எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எந்த ஃபார்மேட் அண்ட் எந்த சைஸில் வேணும்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நாட்ஸ் போர்ட்டல், அதாவது nats.education.gov.in வெப்சைட்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நாப்ஸ் போர்ட்டலுக்குள்ளேயும் நீங்கள் போய், அதாவது apprenticeshipindia.gov.in வெப்சைட்குள்ளே போய் உங்களோட யூசர் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேங்க் ஆஃப் பரோடான்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வெப்சைட்லையும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே info@bfsissc.com அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கம் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியும் அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கோடையும் நீங்கள் பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபியூச்சர் பர்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம்.
அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஆன்லைன் எக்ஸாமை பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ்னு 2 ஸ்டேஜை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஆன்லைன் எக்ஸாமை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் எக்ஸாம் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா பேங்க் எக்ஸாம்லையும் கேட்குற போர்ஷன்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ்னு 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். அது நீங்கள் 60 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு எந்தவித நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணலாம். லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுமான்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெயினியாக தான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரோ ஒரு அர்பன் பிரான்ச்சஸ், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி மெயினான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் மாதம் ஸ்டைஃபன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரூரல் ஒரு செமி அர்பன் பிரான்ச்சஸில், அதாவது கிராம பகுதியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் மாதம் ஸ்டைஃபன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி பார்ப்போம். பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் 400 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST கேண்டிடேட்ஸ் அண்ட் எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸுமே 600 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற ஜென்ரல், EWS அண்ட் OBC மேல் கேண்டிடேட்ஸ் 800 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் DM பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் DM பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் T and signing off. Stay strong.